Good morning, students. Today we are going to discuss an interesting topic, that is question tags. What is question tag? First, question tag na enna therinjikalam. It is a mini question. It is used to confirm something. அதாவது question tag அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மினி கொஸ்டின். மினி மீன்ஸ் a small question. இது சைஸில் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் டு கன்ஃபார்ம் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். மேபி நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம், இருந்தாலும் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மினி கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் டான்ஸிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கார்டனுக்கு போய் அந்த கார்டன் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பீகாக் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, சரிங்களா? இட் இஸ் டான்ஸிங் அப்படின்னு நம்ம அதை பார்த்து சொல்லலாம். நம்ம கூட வர ஃப்ரெண்டுக்கிட்ட இட் இஸ் டான்ஸிங் அதை சொல்லிவிட்டு அதை அகைன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கொஸ்டின் டேக்கை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் டான்ஸிங் இஸ்ன்ட் இட் அப்படின்னு நம்ம கேட்கலாம், சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா, சரிங்களா, அதுக்கு நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் டேக் ஆட் பண்ணணும். இல்லை சென்டென்ஸ் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா, அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்கை ஆட் பண்ணணும், சரிங்களா? ஐ ரிப்பீட், பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நெகட்டிவ் கொஸ்டின் டேக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்கும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் கூட நாட் ஆட் பண்ணும்போது அது என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். I have given some auxiliary verbs here like am, is, or, was, were, do, does, did, have, has, had. இந்த மாதிரி சில ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. இதை நெகட்டிவாக மாற்றும்போது நாட் ஆட் பண்ணும் இல்லைங்களா? ஸோ ஆம்ன்றது இப்போ பாசிட்டிவில் இருக்குது, அதை நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா அது கூட நம்ம நாட் ஆட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிரும். அப்படி ஆம் ப்ளஸ் நாட் ஆட் பண்ணும்போது அது என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்ற டேபிள்ஸ் தான் அது. ஆம் ப்ளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆரிண்ட். ஆமிண்ட் அப்படின்னு வராது, ஏன்னா ஆமிண்ட் அப்படின்ற வேர்ட் கிடையாது. ஓல்டன் இங்கிலீஷில் வந்துட்டு எயிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க, அதாவது ஏஐஎன் அப்பாஸ்ட்ரஃபி டி, சரிங்களா? எயிண்ட் அப்படின்றது ஓல்டன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட். இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் வந்துட்டு ஆம் ப்ளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆரிண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேபிள்ஸ் கிளியராக ஒன்ஸ் பார்த்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் ப்ளஸ் நாட் இஸ்ன்ட், ஆர் ப்ளஸ் நாட் ஆரிண்ட், was plus not wasn't, were plus not weren't, do plus not don't, does plus not doesn't, did plus not didn't, have plus not haven't, has plus not hasn't, had plus not hadn't. ஸோ அந்த ஆம் ப்ளஸ் நாட் ஆரிண்ட் அப்படின்றது தவிர அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஓ அப்படின்ற லெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மேல் கம்மா அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் கம்மா மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் பாருங்கள். ஷால் ப்ளஸ் நாட், இது வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி கிடையாது. இந்த ஷாலும் வில்லும் மட்டும் சம்திங் டிஃப்ரெண்ட். ஷால் ப்ளஸ் நாட் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு சாண்ட், சரிங்களா? ஷால் ப்ளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு சாண்ட். வில் ப்ளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு வோன்ட். வில் ப்ளஸ் நாட் வோன்ட். ஸோ சாண்ட் வோன்ட் இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம ஆம் ப்ளஸ் நாட் ஆரிண்ட் பார்த்தோம், அதே மாதிரி இந்த ஷால் ப்ளஸ் நாட்டும் வில் ப்ளஸ் நாட்டும் ஷாண்ட் வோன்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் எல்லாமே சேம் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அந்த ஓ அப்படின்ற லெட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுறது. should plus not shouldn't, would plus not wouldn't, can plus not can't, could plus not couldn't, may plus not mayn't, might plus not mightn't. So that's it. So shall plus not shan't to, will plus not won't to, ஃபஸ்ட்டில் பார்த்தா am plus not orin't, இது மூணு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்துட்டு பேசிக்ஸ். இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை நாட் ஆட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். see some examples. இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் எ டீச்சர். ஐ ஆம் அ டீச்சர். இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கான்னு பாருங்கள்.
ஆம் மட்டும்தான் இருக்கும். அதாவது நாட், நெவர், நோ அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் வேர்டும் கிடையாது. ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா. நம்ம ஆல்ரெடி கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் டேக்காக மாற்றணும். ஐ எம் அ டீச்சர், இது எப்படி நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் டேக்காக மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹெல்பிங் வேர்ப் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சென்டென்ஸ் பேட்டர்ன் லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இதில் ஐன்றது சப்ஜெக்ட், ஆம்ன்றது ஹெல்பிங் வேர்ப். இந்த ஹெல்பிங் வேர்ப் ஆம் எடுத்து அது கூட நாட் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆம் ப்ளஸ் நாட் ஆட் பண்ணோன்னா ஆரிண்ட் இல்லைங்களா. ஆம் ப்ளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆரிண்ட். அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் ஐ அப்படின்றத அதுக்கு அடுத்து எழுதிக்கோங்க. அதாவது ஆரிண்ட் ஐ, இது மினி கொஸ்டின் இல்லைங்களா. அப்போ அதுக்கு நம்ம கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணணும். ஐ எம் அ டீச்சர், ஆரிண்ட் ஐ, தட்ஸ் ஆல். செகண்ட் பாருங்கள், யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். இப்போ ஆர்ன்றது ஹெல்பிங் வேர்ப், பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவாக மாற்றணும். அப்போ ஆர் ப்ளஸ் நாட் ஆரிண்ட், யூன்றதை எடுத்து லாஸ்ட்டில் போட்டு கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணுங்கள். யூஆர் அ ஸ்டூடெண்ட், ஆரிண்ட் யூ. அதாவது இதனுடைய யூசேஜ் பாருங்கள். நம்ம இப்போ கிளாஸில் ஒரு டீச்சர்ஸ் வராங்க. சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அன்யூனிஃபார்மில் இருக்கும்போது டீச்சர் வந்து கேட்குறாங்க, யூஆர் அ ஸ்டூடெண்ட், ஆரிண்ட் யூ. நீ ஸ்டூடெண்ட் தானே, அதாவது யூனிஃபார்மில் வரல, பட் இவன் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரியும் போது நம்ம இதை கேட்கலாம். யூஆர் அ ஸ்டூடெண்ட், ஆரிண்ட் யூ. நீ ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் அது. சி இஸ் ரைட்டிங். சி இஸ் ரைட்டிங் அப்படின்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் டேக் தான் மேக் பண்ணியிருப்போம். சி இஸ் ரைட்டிங், அதுக்கான டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் ப்ளஸ் நாட் இஸ்ன்ட். அந்த சி எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இஸ்ன்ட் சி, சி இஸ் ரைட்டிங், இஸ்ன்ட் சி, அவ்வளோதான். ஹி வாஸ் ரீடிங், என்ன வரும்? வாசன்ட் ஹி. வாஸ் ப்ளஸ் நாட் வாசன்ட், அந்த ஹீன்றதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். தே ஆர் ஒர்க்கிங், ஆரிண்ட், ஆர் ப்ளஸ் நாட் ஆரிண்ட், தேன்றது ப்ளூரல், அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஆரிண்ட் தே. ராம் அண்ட் சீட்டா வேர் சர்ப்ரைஸ்ட். அப்போ வேர் ப்ளஸ் நாட், வேர் தான் ஹெல்பிங் வேர்ப் இல்லைங்களா. ஸோ வேர் ப்ளஸ் நாட் வேரிண்ட். ராம் அண்டு சீட்டா 2 பேர் இருக்காங்க. ஸோ நேம்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ரனவுன் மட்டும்தான் எழுதணும். இப்போது ப்ளூரல் வந்திருக்கு, ராம் சீதா 2 பேர், அவர்கள். இதுக்கு என்ன ப்ரனவுன் யூஸ் பண்ணலாம்னா தேன்ற ப்ரனவுன் யூஸ் பண்ணலாம். ராம் அண்ட் சீட்டா வேர் சர்ப்ரைஸ்டு, வேரிண்ட் தே, தட்ஸ் இட். எலிசா கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். கேன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது கூட நாட் ஆட் பண்ணால் காண்ட். எலிசான்றது ஃபீமேல் இல்லைங்களா. அப்போ என்ன ப்ரனவுன் யூஸ் பண்ணுவோம்? சி அப்படின்ற ப்ரனவுன் யூஸ் பண்ணுவோம். எலிசா கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், காண்ட் சி. யூ ஹுட் டூ இட், ஹுட் கொடுத்துருக்காங்க, ஹுட் ப்ளஸ் நாட் ஹுடின்ட். ஹுடின்ட் யூ, யூ ஹுட் டூ இட், ஹுடின்ட் யூ. ஓகே. வி வில் பாஸ் த எக்ஸாம், வில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ வில் கூட நாட் ஆட் பண்ணும்போது வில் ப்ளஸ் நாட் won't, ரைட். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் ப்ளஸ் நாட் won't. willint அப்படின்னு எழுதுனா அது 100% ராங். வில் ப்ளஸ் நாட் won't. அடுத்து வி அப்படின்ற ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம். வி வில் பாஸ் த எக்ஸாம், won't we, that's it. யூ ஷால் கோ நவ், ஷால் கொடுத்துருக்காங்க, ஷால் ப்ளஸ் நாட் ஷாண்ட். யூ அப்படின்ற ப்ரொனவுனை ஆட் பண்ணிக்கலாம், ஷாண்ட் யூ. யூ ஷால் கோ நவ், ஷாண்ட் யூ. ஸ்டூடெண்ட்ஸ் should submit. ஸ்டூடெண்ட்ஸ் should ப்ளஸ் நாட் shouldn't. ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ப்ளூரல், அப்போ தே அப்படின்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ shouldn't they. Student should submit, shouldn't they? Okay, let's see some other examples. I have studied well. I have studied well. இந்த சென்டென்ஸ் பார்த்தோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. have studied. have அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், ஸ்டடிடுன்றது மெயின் வேர்ப். நமக்கு ஹெல்பிங் வேர்ப் தான் தேவை இல்லைங்களா. ஸோ have ப்ளஸ் நாட் haven't. ஐன்ற ப்ரொனவுன் எடுத்து எழுதிக்கலாம், haven't I. I have studied well, haven't I. Amrita has danced. ஸோ Amrita is a name of a female, சரிங்களா, அது ஒரு ஃபீமேல் நேம். Amrita has danced அப்படின்னு கொடுத்துருக்காங்க. has அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், அது கூட நாட் ஆட் பண்ணோன்னா has ப்ளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு hasn't. Amrita அப்படின்றதுக்கு என்ன ப்ரொனவுன் பார்த்தோம்னா சி.
So Amrita has danced. Hasn't she? Next one பாருங்க. Vetri had played. Hadன்றது helping verb. அது கூட நம்ம not add பண்ணுறோம். Had plus not is equal to hadn't. வெற்றின்றது மேல் ஜெண்டர் இல்லைங்களா? ஸோ ஹீன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். hadn't he. Vetri had played. hadn't he? Go to the next one. Let's go now. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பாருங்கள். let us have a visit. ஸோ இதில் us அப்படின்றது நமக்கு தெரியும், வாய்ஸில் பார்த்துருக்கோம். வின்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் போகும்போது அஸ்ன்னு சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? ஸோ வி அஸ் அப்படின்றது ரெண்டுமே சேம் மீனிங் தான் கொடுக்கும். ஸோ கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ், லெட்டஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சென்டென்சஸ்க்கு நம்மளுடைய கொஸ்டின் டேக் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷால் வி அப்படின்றது தான். ஸோ எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி கொஸ்டின் டேக்கில் லெட்ஸ் ஆர் லெட் அஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கான கொஸ்டின் டேக் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஷால் வி அப்படின்றத எழுதலாம். ஓகே சில்ட்ரன், I hope you have got some idea about question tags. Let's discuss some other new details about the question tags in the next video session. Thank you.